இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று ஆண்டவருடைய பிறப்பை குறித்த அறிவிப்பு அன்னை மரியாவுக்கு வருகிறது. மங்கள வார்த்தை திருவிழா, பெருவிழா. இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவருடைய தூதர் அற்புதமான செய்தியை சுமந்து கொண்டு வருகிறார். அது அந்த தூதருடைய செய்தி அல்ல, தந்தை கடவுளுடைய செய்தி. கடவுளுடைய செய்தி எப்படி தொடங்கி எப்படி முடிகிறது பாருங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க. திருவிவிலியத்தில் யாரையாவது அருள் நிறைந்தவர் என்று கடவுள் அழைத்திருக்கிறாரா? அன்னை மரியாவை தவிர வேறு யாரும் அப்படி அழைக்கப்படவில்லை. அருள் என்பது தூய ஆவியின் ஆற்றலை, தூய ஆவியை குறிக்கும். அன்னை மரியா தூய ஆவியின் அருளால் நிறைந்திருக்கிறார், தூய ஆவியால் நிறைந்திருக்கிறார், தூய ஆவியின் பத்தினியாக மாறுகிறார். இந்த நிகழ்விலே பார்க்கிறோம். தூய ஆவியின் பத்தினியாக மாறுகிறார். தூய ஆவியின் வல்லமையினால் அவர் கருதரிக்கிறார். கடவுளுடைய இரண்டாம் ஆள் திருமகனை அவர் பெற்றெடுக்கிறார். கருவில் உருவாக்கப்படுகிறது, அவர் பெற்றெடுக்கிறார். மீட்பரின் தாயானார். ஆகையினால் அது கடவுளுடைய தாய். தந்தையிடமிருந்து அந்த செய்தி வந்திருப்பதனால், அன்பிற்குரியவர்களே, தந்தையினுடைய வார்த்தைகள் அருள் நிறைந்தவர் என்று அன்னை மரியாவை அழைக்க செய்திருப்பதனால், தந்தை இந்த கன்னியை, இந்த படைப்பாகிய அன்னை மரியாவை தன்னுடைய திருமகனுக்கு தாயாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். கடவுளின் தாயாகிறார். அந்த மரியாவை ஒதுக்குகின்றவர்கள், ஓரம் கட்டுபவர்கள், பெரிய தியாலஜி பேசுறேன், நான் பைபிள் வசனத்தின்படி பேசுறேன் என்றெல்லாம் சொல்லி தவறாக புரிந்து கொள்பவர்கள், தவறாக அறிக்கையிடுகின்றவர்கள், அன்னை மரியாவுக்கு உரிய மதிப்பை, மரியாதையை, இடத்தை தர மறுக்கின்றவர்கள் தந்தை கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதை அவர்கள் அறியவில்லை. தூய ஆவியின் பத்தினியாக இருக்கிற அன்னை மரியா கடவுளுடைய தாயாக தூய ஆவியின் வழியாக மாறுகிறார் என்பதை அறியவில்லை. இயேசு சிலுவையிலிருந்து தன்னை கொலை செய்தவர்களை குறித்து என்ன சொன்னார்? தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அன்பிற்குரியவர்களே, அதுதான் பிரிந்து, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலிருந்து பிரிந்து நின்று அன்னை மரியாவுக்கு இழுக்கு வரும் வண்ணம், அன்னை மரியாவை எதிர்த்து, அன்னை மரியா கடவுளுடைய தாயாக இருக்கிறார் என்பதை உண்மைக்கு எதிராக பேசுகின்றவர்கள், அவர்களை குறித்து நாம் கொண்டிருக்க வேண்டிய மனநிலை. We have to forgive them. We have to accept them with all their mistakes. We have to pray for them. அன்பானவர்களே, அன்னை மரியா எத்தனை உயரத்திற்கு கடவுளால் உயர்த்தப்பட்டு இருக்கிறார். நாம் அந்த உயரத்தை இடித்து விட முடியுமா? நாம் விவாதத்திலே வெற்றி பெறுவதை போல பேச முடியும், ஆனால் வெற்றி பெற முடியாது. உண்மைக்கு எதிராக நின்று வெற்றி பெற முடியாது. உண்மைதான் வெற்றி அடையும். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, எங்களுள் ஒருவராக படைப்பாக இருந்த கன்னி மரியாவை அன்னையாக, உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அன்னையாக நீர் உயர்த்தி இருக்கிறதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்படுகிறோம், உம்மை புகழ்ந்து போற்றுகிறோம், அதற்காக நன்றி கூறுகிறோம், மிகுந்த தாழ்ச்சியோடு ஆராதிக்கிறோம். உம்முடைய திட்டத்தை நினைத்து, இது ஆண்டவருடைய செயல், இது நம் கண்களுக்கு வியப்பே என்று வியந்து வியந்து உமக்கு நன்றியோடு கூடிய ஆராதனையை செலுத்துகிறோம். நீர் அருள் நிறைந்தவர் என்று இந்த உலகிலே மரியாவை அழைத்த பின்பு, அந்த மரியாவை அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லி, அந்த மரியாவை அவருடைய பரிந்துரைக்காக அணுகிச் செல்லுகின்ற பிள்ளைகளாக, உண்மை உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்தாரும்.
மரியாவை அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்வதன் வழியாக, தந்தை கடவுளே, அப்பா, உம்முடைய திருவுளத்திற்கு நாங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த உரிமை பிள்ளைகளின் தன்மையோடு நடக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு வரம்தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.